Good morning guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Good morning. என்ன சாப்பிடுற? என்னது அது என்னது? வடை சொல்லு வடை. வடை வா டா. வடை. சப்பாத்தி சாப்பிடு வடையை சாப்பிடு பாப்பா. அவனை வடையை சாப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டானா? போய் குளி மேல ஓடு. டெய்லி கேமாவே பிச்சு போனிஸ்தான். பிச்சுக்காங்க சோகி. தூங்கிட்டாளா? நேற்று லேப்டாப் எல்லாம் வாங்கி கொடுத்தால சொல்லியிருந்தேன் வீடியோலே இந்த மாதிரி திரும்பி ஃபோன் யூஸ் பண்ண வாங்கி தர மாட்டாங்க. இது லேண்டாலான்னு கேட்டேன். லேண்டா இப்போ தூங்கிட்டா அப்படின்றான். இப்போ எங்கே போகிறோம்? இன்னைக்கு பீச் போய் ஃபுட்டு ஓகே. ஆனால் முடிச்சுட்டு ஆமாம் அப்போனா நைட் ஷூட்ஸ் நிறையா போகுமா. முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் போகும்போது நானும் ஸ்டார்டிங் கொஞ்சம் நாள் வந்து தூக்கம் வர இருந்துச்சு. சரி ஓகே புது டைமிங் நமக்கு செட் ஆகல அப்படின்னு போக பார்த்தா ஒஸ்ட் ஆயிடுச்சு. தூக்கம் அப்படி தூக்கம் வரும். ஹாய், கை எப்படி இருக்கு? இருந்தாலும் எனக்கு பெருசாக வலிக்காது. தூக்கம் வருது ஆனால் தூக்கம் செம்மையாக வருது. ப்ராப்ளி அவங்க பெயின் கில்லர் போட்டு இதை மறைச்சி தூக்கத்தில் வச்சுட்டாங்க. ஓகே கிடையாது. இன்னும் இங்கெல்லாம் இழுத்துட்டு தான் இருக்குது. நேற்று அன்பேலபிள் பெயின். ரெக்கார்டே பண்ணலையே நேற்றுலாம் ஏம்பி அழுதுட்டு இருந்தாங்க. செட்டில் இல்லைடா. ஹாஸ்பிட்டல் போகும்போது சார் பக்கத்துலேயே இல்லை. தேம்பி அழுதுட்டு இருந்தேன். அப்படி இல்லை பக்கத்தில். எங்கள் அம்மா கூப்பிடலான்னு வரும்போது வெளில கூட இல்லை. ஏன்னா 9:30க்கு vlog போடல. ஏன்னா குட்டி வந்து நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டான். ஏன்னா எடிட் ஒழுங்கா நடக்கல. ஸோ வீடியோ எடுக்கிறவனும் சரி வீடியோவில் எடுக்கிறவனும் சரி பேட். அப்படி ஃப்ளோ டைலாக் ஃப்ளோ குடு. தேங்க்யூ. பக்கத்தில் குட்டியா நாளை இது பார்த்து அழுதுற போகிறேன். இப்படி வைக்கிறாங்க ஷாக்கு. நேற்று வச்சாங்கடா ஷாக்கு வச்சாங்க. அப்படிங்க இந்த இடம் ஜெல்லு IFT இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் சம்திங் அது இப்படி வச்சு ஆன் பண்ணி விட்றாங்க. அப்படியே அப்படியே ஒழுகுது. அப்போ அம்மா வந்து ஏன் அழாதன்ட்டு இருந்தாங்க. இது அவனே சொல்கிறேன்னு போய் வெள்ள பார்க்குறாங்க. நீ காணும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுவேன். இப்படி தான் பாய் அண்ணி. நிஜமாலுமே மனசு இல்லடா விட்டு வர எப்படின்னா வரும்? இல்லைடா நிஜமாலுமே ஒரு மாதிரி இருந்துச்சா. சரி நான் ஃபுட்டு கொடுத்துட்டு போயிட்டு அப்படியே அவள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே தான் மெனக்கிட்டு வந்தேன். அவள் காலையிலே வேணான்ட்டா. சரின்னு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு போனேன். வீட்டுக்கு போக மனசே வரல. சரி ஓகேன்னு உள்ளே போயிட்டு வந்தால் திரும்பி அங்கேருந்து அவள் பாய் சொல்கிறேன் நான் பாய் சொல்கிறேன். அவள் பாய் சொல்ல நான் பாய் சொல்கிறேன். அவள் வீடியோ எடுத்தான்னு நினைக்கிறேன். அவள் ஃபோனில் எதோ எடுத்து வச்சிருக்கான். இப்போ பிளான் போட்டு வெளில போய் சாப்பிட்டுடலாம். அவள் இன்னும் அடுத்த ஒரு சீனோ 2 சீனோ இல்லை வா வெளில போய் சாப்பிடலாமான்னு கேட்டா. வா வந்து இங்கே ஒரு மண் வீடுன்னு ஒரு இருந்துச்சு அங்கே போகலாம் அப்படின்னு. அப்புறம் எதுவும் யோசிச்சு அவளே இல்லை வேணாம் அப்புறம் வந்து ஃபுட்டு வேஸ்ட் ஆயிரும் வீட்டில் அப்படின்னு. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காருண்ணா. ஹாய். கையில லேப்டாப் எப்பவுமே லேப்டாப் இருக்கு. பேக் இருக்கு சார்ஜர் இருக்கு. லேப்டாப் எப்பவுமே இருக்கு கையில. போற வழியில வர வழியில அப்படியே எடிட் பண்ணிட்டு போறீங்க. ஹலோ பாய். பிச்சு லாடுங்க. லாடுங்களா? குட் பாய். குட் கேர்ள். இதில் போடு கரெக்டாக போடணும். போடு ஹோல்ஸில் போடணும். போட்டா அடுத்து எனக்கு அவன் நடிக்கிறாள். ஒரு வேலை நம்ம வந்துருக்கோன்றது நடிக்காத. அப்படியே நாங்கள் அங்கே வெளிலேருந்து வரும்போது ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டுல வந்து விளாட்றான். ஃப்ரெண்டா பிச்சு ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டா அவங்க அக்கா உங்கள் ஃப்ரெண்டா? நீங்கள் பாரு 3 சர்க்கிள் இருக்குது. இதில் போடணும். இதில் வெரி குட் சூப்பர். நெக்ஸ்ட்டு இதில் ஆனால் ஒரு வழியா தீப்ஸ் யோசிச்சு ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு. லாடா அன்ஸ்டியா ஃபோனெல்லாம் வச்சுட்டு நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்ப்பேன். திரும்பி நீ ஃபோன் எடுத்தனா அப்புறம் பாரு. அக்காவுக்கு உடம்பு சரியில்லையே. அக்கா வந்து பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு. எப்படி இல்லாத வீட்டில் வந்து அக்கா பார்க்க முடியாது. ஆனால் நீ கால் பண்ணுறப்போ நீ அக்கா பார்க்கறேன்னு சொல்லி இந்த பக்கமாக வர நான் பார்த்துட்டு போகிறதான்னு சொன்னேன். மாட்டிக்கிட்டீங்க ப்ரோ. மோஷி தப்பிச்சுக்கிட்டா கரெக்டா. ஏன்னா மோஷி இங்க இருக்கும்போது தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால மோஷி தப்பிச்சுக்கிட்டான். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தப்பிச்சிருந்தது. என்னதுடா? ஐயோ சீரியஸா கூலா தந்துருக்கா. பட்ரா குட் பை.
நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். தீப்ஸ்க்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு காலைல என்ன போயிட்டா சிறுவாபுரி. ஓ நீ டியூஸ்டே இல்லை சிறுவாபுரிக்கு போயிட்டு கோயிலெலாம் போயிட்டு தீப்ஸ் போய் அர்ச்சனை பண்ணுங்க. சே ஒரு தம்பி கடைக்கு அண்ணி கொடுத்து வச்சிருக்கணும். இப்பதான் போயிட்டு சீக்கிரமா இருந்தாலும் அவனை கூப்பிட்டு போயிருப்போம். எங்கம்மா அவன் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு தான் அவன் இருப்போம். ஆக்சுவலாக அப்பயே நீ அப்போ காலையில் நான் கிளம்பிட்டேன். நான் தாம்பரத்தில் இருந்தேன். சரி அப்படியே கோயிலுக்கு போயிட்டு அவன் மாமா வீட்டு போயிட்டேன். ஓகே கைஸ் நான் காய் சாப்பிட்றேன்றதுக்கான ப்ரூஃப். ஸோ மச் ஜிப்ஸு நிஜமா ரெக்கார்ட் பண்ணி பேசணுன்றதுக்காக நிஜமாக சொல்கிறேம்மா. அன்றைக்கி காலைலேருந்தே எனக்கு வந்து உன்னை மத்தியானம் வந்து பார்த்துடணும்னு எப்படி இருக்க அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இவரை பார்க்குறேன், பார்த்துட்டு போகிறேன். எனக்கு சுத்தமாக கிளம்பவே மனசே இல்லை. நான் மத்தியானமே உன்னை விட்டுட்டு போகிறப்பவுமே பேசியிருக்கேன் வாங்குறேன். ஒரு மாதிரி கிளம்பவே மனசுலடா குட்டி அப்படின்ற மாதிரி சொன்னேன். இப்போவுமே இப்போதான் வந்துட்டேனே. இப்போவும் மிஸ்ஸிங்காக இருக்கே. ஆனால் ஒரு குட்டி ஹாப்பி நியூஸ். என்னது கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். உனக்கு ரொம்ப பெயின் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த ஃபிசியோ அண்ட் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சமாக அதுக்கான பலன் கொடுக்குறது நினைக்கும் போது ஹாப்பி. அண்ட் நீங்களுமே நிறையா பேர் கமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஸ்வீட். லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அவங்களுக்கும் லவ் யூ. அது ஓகே. அக்கா ஹாப்பி பர்த்டே. அக்கா இப்பதான் அக்கா என்கிட்ட சொன்னாக்கா இப்போ பிசியோதெரபி போயிட்டு இருக்கேன், இன்னைக்கு அக்கா பர்த்டேன்னு சொல்றாங்கக்கா. இப்போ வந்து சொல்றாங்கக்கா. கேட்டா எனக்கே மத்தியானம் தான் தெரியும்னு சொன்னேன். இதுக்கு தான் உங்ககிட்ட நான் சொன்னேன் கொட்டி வளங்க. என்னக்கா தம்பி இது? இன்னைக்கு பரவாயில்ல, அதான் மேம் கொஞ்சம் சிரிக்கிறாங்க. ஏய் சூப்பரா போடுவாங்க. தோசை சுட்டு தந்தா தீப்ஸுக்கு பிசியோ முடிச்சுட்டு நீ வந்தோம். தோசை சுட்டு தோசை முருகனுக்கு எப்படா நிஜமாமே இவன் சொல்லுவானா இல்லை அள்ளிபுலேருந்து சொல்கிறாங்கன்னு செக் பண்ணோம்னா இவன் தான் சொல்லுவான். இல்லைன்னா அவன் கொஞ்சம் பயம். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு விளாக் பார்க்குறாங்க போல, எடுத்து மீனில் போட்டு குரூப்பில் கலாய்ப்பாங்க. சரி ஓகே கலாய்க்கு வாங்கிக்கோ அப்படின்னு. எனக்கு தோசை நல்லா சொல்கிறடா. எப்படா வருது? நானும் சுட்டு பார்க்குறேன் தோசை. இது ஒரு இதுவாகவே போயிட்டு. அப்படியாப்பா? சரிப்பா நாளை பின்னா வருவேலப்பா, நீ வாப்பா. நானும் டெய்லி தோசை சுட்டு ட்ரை பண்ணுறேன். ஆனால் முருமுருன்னு தான் வர மாட்டேங்குது. கைஸ் ஒருவேளை இந்த மாதிரி கல் சொல்லணுமோ? நம்ம சுடுறோம் தோசை சுடுறோம், டாஸ்க்கை அடித்து சுடுறோம். நம்மளும் முருமுன்னு தோசை சுடுற வரைக்கும் நம்மளோட டாஸ்க் முடியாது, சீக்கிரமே கம்ப்ளீட் பண்ணுறோம். நீங்கள் மூஞ்சை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் என்ன அப்படின்ட்டு. மொரட்டு அப்செட்டில் வரோம். சொல்லு எதனா சொல்லு. என்ன சொல்றது? எங்க அப்பா வந்து எங்க அப்பா எப்பெல்லாம் சென்னை ஜெயிக்கும்னு சொல்றாரோ அப்பெல்லாம் தூக்கும். இந்தியா மேட்சும் சரி சென்னை மேட்சும் சரி எங்க அப்பா மட்டும் நான் எப்பவுமே ஜெயிக்கும்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்குன்னு பார்த்து இதெல்லாம் கன்ஃபார்மா ஜெயிச்சிருவாங்க. இவ்வளவு பெரிய டார்கெட்லாம் இதுக்கு மேலாம் ஜெயிச்சா தோத்தா அசிங்கம். அதுக்கப்புறம் தான் இல்லைட்டு இதுக்கு மேலேயும் ஜெயிச்சிருவாங்க, ஆனா தோத்தா ரொம்ப அசிங்கம் சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போய் அது பாட்டுக்கு தூங்கிட்டாரு. இப்ப வந்து சென்னையை வாங்க அந்த சைனீஸ் அடிச்சு. ஐயோ ப்ளீஸ் ராஜ்ய பாலாஜி ஏதாச்சும் கமெண்ட்ரியில் கொஞ்சம் சமாளிச்சு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். என்னடா குட்டி ஜாலியாக இருக்கியா? தெரியக்கூடாதுன்னு தானே ஹெல்மெட் போட்டிருக்கேன். அப்செட்டு. அடுத்த மேட்ச் எக்ஸ்ஆர்ஹெச் கூட வேறையா? சூப்பர். டாட்டா பாய். ஒரு மீன் வருமே டாட்டா பாய். அது மாதிரி தான் சொல்லணும். எஸ்ஆர்ஹெச் கூட ஜெயிச்சா மாசாக தான் இருக்கும். 10 கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதில் கண்டிப்பாக 5 கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னா. ஆனால் நம்ம 10 கொஸ்டின் யோசிச்சா அந்த 10 கொஸ்டினில் 8 கொஸ்டின் ஆச்சு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு 20-25 ஆச்சு வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அதில் 5 கொஸ்டின் தேரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து ரஹனே வந்து தமிழில் பேச வைக்கலான்ற ஒரு கொஸ்டின் எழுதினானா அது கண்டிப்பாக எல்லார் மைண்ட்லேயும் ஃபஸ்ட்டு அதுவாக தான் இருந்தது. தட் இஸ் ஆல் வெரி காமன். கண்டிப்பாக காமன் கொஸ்டின்ஸ் வந்து 20 வைக்கணும், 5 கொஸ்டின்ஸ் வந்து அன்காமன் கொஸ்டின்ஸ் வைக்கணும். அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். அண்ணி சொன்னால் கரெக்டாக தான். என்ன மேட்டர்னா இன்னும் உங்கள் யார்கிட்டையுமே சொல்ல என்னன்ட்டு. நாளைக்கு சிஎஸ்கேவோட மீட் அண்ட் கிரீட்டுக்கு வந்து மெட்டாலேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. குட்டியும் நானும் வந்து நாளைக்கு போகிறோம். போயிட்டு இந்த மாதிரி ரஹானே வரதா அவங்க கூட வரணும்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க போகுது. அதுக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு என்ன கேட்கலாம், என்ன பேசலாம். எல்லாரும் மாதிரியும் நம்மளும் நார்மலாக கேட்டால் அவருக்குமே போர்டு வச்சு ஏன்டா எல்லாருமே எதே கேட்குறீங்கன்னு பார்க்கலாம். நாளைக்குள்ள கண்டிப்பாக நான் பிளான் பண்ணிடுவோம். மொத்தம் ஜெண்டெல்லாம் யோசிக்காமல் அவரை ரஹனேயோட அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்ன்ட்டு எதிர்த்து தமிழில் பேச வச்சா ட்ரெண்ட் ஆகிடும் அப்படி தான் யோசிப்பாங்க. என்னை பற்றி அதனால் கேளுங்களேன்டா, வாட் ஐ ஹவ் டன் ஃபார் தி கிரிக்கெட் அப்படின்றது கேளுங்களேன்டான்னு கூட சில பிளேயர்ஸ்க்கான ஒரு ஆதங்கம் இருக்கும். அதை கூட நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட ஒரு 5 கொஸ்டின் எடுக்கலாம். ஆக்சுவலாக நல்ல ஐடியா. அண்ட் இன்னொரு நம்ம காரில் போகும்போது பேசுவோம்னா அது கைஸ் எனக்கு இன்றைக்கி மேட்ச் பார்த்துட்டு நிஜமாலுமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாதிரி லிட்டராக அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. அதான் டக்குன்னு பாத்ரூமுக்கு உச்சா போக போயிட்டேன்.
என்னத்துல மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இது இவ்வளோ தூரம் நல்லா விளையாண்டாங்க, நல்லா விளையாண்டு லாஸ்ட் மினிட்ல வந்து பரவாயில்ல. ஆனால் சிஎஸ்கே எப்பவுமே இப்படி தான் நம்மளை வந்து ஒரு ஜாலி என்டர்டெயினர்லாம் கொடுக்க மாட்டாங்க. டர்ன்ஸ் அப்படி த்ரில்லர் தான் கொடுப்பாங்க. அதனால சிஎஸ்கே மேலே நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அண்ட் வந்துட்டு நேற்று வீடியோ எங்களுக்கு கணக்குப்படி நேற்று வீடியோ வந்து போஸ்ட் பண்ண டிலே ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல எடிட்டிங் ஒர்க் அப்படி இப்படி பண்ணதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது இனிமேல் நடக்காது. நடக்காமல் இருக்க தான் நாங்கள் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கோம். ஒன்றும் இல்லை, இவன் வந்து 9:30க்கு பண்ணியிருப்பான். நான் வந்து அப்போ தான் டாக்டர்கிட்ட போனேன். அப்போ தான் எம்ஆர்ஐ காமிச்சோம். அப்புறம் எனக்கு வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஷாக்கு மாதிரி ஐஎஃப்டி மாதிரி ஒன்று பண்ணி டிக்கெட்டு ஆட வச்சு நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அழுதுகிட்டு இருந்த ஒரு பக்கம். ஸோ இவன் அந்த டைமில் இருக்கும் போது இவனால் அதை ப்ராப்பராக பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் இவ பேக் டக்குன்னு உட்காந்து சாப்பிடாம தான் பண்ணான். எனக்காக ஒரு 1 hour, என்னால் தான் அந்த 1 hour வந்து டிலே ஆச்சு. அதனால எனக்காக அந்த 1 hour மன்னிச்சுக்கோங்க guys. பட் இருந்தாலும் அதை நான் ரீசன் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் அந்த டைமில் நாங்கள் இருக்கணுன்றது எனக்கு பிஃபோராக தெரியும். ஸோ நான் இப்போ அதுக்கு பிஃபோராகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிளான் பண்ணியிருந்துருக்கணும். முதல்ல பார்த்து எடிட் பண்ணியிருந்துருக்கணும். அது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ அது இனிமேல் நடக்காது. நடக்காமல் பார்த்துக்குறோம் கண்டிப்பாக. அண்ட் தீப்ஸுக்குமே வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருது. ஸ்டில் அந்த பெயினில் அஃபெக்டடாக தான் இருக்கா. பட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வருது. ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் ப்ரே பண்ணுறேன், உங்களுக்காக ப்ரே பண்ணியிருக்கேன், கோயிலுக்கு போயிருக்கேன்லாம் சொல்லி போட்டிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. நீங்களும் ஹெல்த்தியாகவே இருங்க, ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க எல்லாத்தையும். மெயினாக ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, காய் நிறைய சாப்பிடுங்க. இப்போ எனக்கு என்னன்னா நான் காயெலாம் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு அதுலலாம் இவன் காயெலாம் சாப்பிட மாட்டேன். பட் ஐ ஈட் எவ்ரி திங். பட் when it comes to calcium I don't take anything. நான் பால் வந்து குடிக்க நிறுத்திட்டேன். டீ காஃபி சின்ன வயசுலேருந்தே குடிக்க மாட்டேன். ஸோ மில்க் கண்டென்ட் எனக்கு எதுவுமே இருந்ததில்லை. ஸோ கால்சியமாக பெருசாக எனக்கு இன்டேக் எடுத்ததே இல்லை. ஸோ ப்ராபப்ளி அதனால கூட எனக்கு ஆர்த்தோ வைஸ் பிரச்சனை ஆகலாம். ஸோ எஸ், நீங்களுமே வந்து இது அதுன்னு அவாய்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஹெல்த்தை ப்ராப்பராக கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படியே இவங்கிட்டயும் காய் சாப்பிட சொல்லுங்க கைஸ். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி vlogல சொன்னேன். தீப் சொன்னதுனால நான் இப்போ காயெல்லாம் சாப்பிட்றேன். லிட்டலாக இன்றைக்கி வந்து குட்டி மிடில் ஹாட் பாக்ஸ் இருக்குல்ல, அது ஃபுல்லாக வந்து அவங்க பீன்ஸ் கேரட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் உனக்கு இவ்வளோ தானே கொண்டு வந்து கொடுத்தேன். மீதி வந்து குட்டியுமே கம்மியாக தான் சாப்பிட்டேன். நான் தான் நிறைய எடுத்து சாப்பிட்டேன். காலி பண்ணணும் ப்ளஸ் சாப்பிடணுன்றதுக்காக நல்லா சாப்பிட்டு வச்சிடலாம். எஸ். ஸோ நீங்களும் சாப்பிடுங்க அண்ட் டேக் கேர். நல்லபடியாக ரெஸ்ட் எடுங்க. குட் நைட். நாளை சந்திப்போம். பாய். அடுத்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிக்கும்.